Hi friends, welcome to Lucky Pastry. இன்னைக்கு இந்த வீடியோவில் 1.5 kg கேக் தாங்க நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான டின்னை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து 8 இன்ச்சு டின் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் எப்பயும் போல் வந்து நம்ம லைட்டாக ஆயில் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா லைட்டாக ஆயில் தடவிட்டு அதுக்கு மேலே மைதா மாவு கூட நீங்கள் தூவி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு மிக்சிங் பவுலில் வந்து நான் 1.5 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 1.5 கிலோ கேக் செய்ய போகிறோம். ஸோ இது கூட வந்து 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கேக்கில் வந்து கட்டி விழுகாமல் இருக்கும். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து சலிச்சு எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு சைடு நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு சைடு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நான் 5 முட்டை எடுத்துக்கிறேன். நம்ம 1 கிலோ கேக் பண்ணுறதுக்கு வந்து 4 முட்டை எடுப்போம். இந்த கேக் வந்து நம்ம 5 முட்டை எடுத்துக்கிறோம். இப்போ 5 முட்டையை நான் ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம பீட்ரு வச்சு அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லோ ஸ்பீட்லேருந்து அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் பீட் பண்ணிக்கோங்க. எடுத்ததும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணாமல் லோ ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹை ஸ்பீடுக்கு போங்க. இது நல்லா ஃபோமி ஆகிற வரை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு பீட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ பீட்ரு யூஸ் பண்ணி பீட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எக் கலர் வந்து நல்லா மாறிடுச்சு ஒயிட் கலராக. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு 1.5 கப் அளவுக்கு நம்ம பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கலாம். நம்ம மைதா மாவு எந்த அளவுக்கு எடுத்தோம்னா அதே அளவுக்கு தான் நம்ம பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கிறோம். இதில் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி சுகரையுமே பவுடர் பண்ணிட்டு நல்லா சலிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோர் கடையில் வந்து ஐசிங் சுகர்னு விற்பாங்க. ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்ஸ்டரில் வரும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா பீட் பண்ணதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 60 ml போல் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 1/4 கப்பு போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட்டை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவர் மிக்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில். அப்புறம் பேட்டர் வந்து தண்ணி ஆயிரும். ஸோ நம்மளுக்கு கேக் வந்து ஒழுங்காக வந்து பேக் ஆகி வராது. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பட்டர் பேப்பர்லாம் போட்டு வச்சுக்கலாம். அந்த டின்னில் வந்து மூத்தி எடுத்துக்கலாம். இப்போ அது வந்து டபுள் டேப் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிட்டு நம்ம வந்து அவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். 45 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50-55 மினிட்ஸ் கூட ஆகலாம். 180 டிகிரியில் நான் 45 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் கடலை மிட்டாய் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி குட்டி உலக்கு இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபைன் பவுடர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். நம்ம வீட்டில் கூட இதை வந்து ரெடி பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப டைம் இல்லை அப்படின்றதுனால கடையில் வந்து கடலை மிட்டாய் வாங்கி நான் செஞ்சுட்டேன். இது ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ இப்போ நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 2 ஹார்ஸ்க்கு வந்து நான் சில் பண்ண விட்டுட்டேன். அது சில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதை வந்து 4 பீசஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம விப்பிங் க்ரீமும் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். விப்பிங் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் கேக் வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேஸில் வந்து லைட்டாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போகிறப்போ உங்கள் கேக் வந்து ஆடாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயரில் எப்பயும் போல் சுகர் சிரப் வச்சு நனைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த கேக்கும் க்ரீமும் நல்லா ஒட்டி சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். என்னோடய கஸ்டமர் வந்து விப்பிங் க்ரீம் வந்து லைட்டாக வச்சா போதும்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து லைட்டாகவே வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ நம்ம எல்லா சைடும் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நார்மல் ஸ்பேட்சில் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த க்ரஷ் வந்து உங்களுக்கு ஸ்டோர் கடையில் அவைலபிளாக கிடைக்கும். இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கடலை மிட்டாயெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் பட்ட மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டு செகண்ட் லேயரை நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ப்ரலைன் அப்படின்னு ஆட் பண்ணுவாங்க. அதை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா கேக் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் அதையும் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ செகண்ட் லேயரும் அதே மாதிரி நான் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டு விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி நார்மலாக பட்டர்ஸ்காட்ச் க்ரஷை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த நட்ஸை வந்து எல்லா சைடும் பண்ணுற மாதிரி நம்ம தூவி எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிட்றப்போ ரொம்பவே க்ரன்ச்சினஸாக இருக்கும் இந்த நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டனால. இப்போ செகண்ட் லேயரும் முடிஞ்சாச்சு. தேர்ட் லேயரும் அதே மாதிரி வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் அந்த சுகர் சிரப் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
சுகர் சிரப் பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சுகருக்கு வந்து 1/4 கப் போல் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜீனி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கரைய கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பவுடர் பண்ண சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் சிரப் செய்கிறதுக்கு. இப்போ 4 லேயருமே செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கரெக்டாக லெவல் பண்ணுறப்போ இந்த பேலட் நைஃபை வந்து லைட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த லெவல் வந்து கிடைக்கும். நீங்கள் க்ரீமோட லெவல் பண்ணுறப்போ திட்டாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக வந்து கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். என்னோடய கஸ்டமர் வந்து லைட் க்ரீன் கலரில் வந்து டிசைன் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்க கொடுத்த டிசைனே நான் பண்ணி முடிச்சிட்டேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். நான் கேக் வந்து ஸ்டார் நாட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கேக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.